அனைவருக்கும் வணக்கம். இஸ் சிஆர்டி டிவியில் அல்ட்ரா ஸ்லிம் கிட்டு இதில் வந்து ஆக்சிலேஷன் ஆகலை. பவர் சப்ளைலாம் ஓகே, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகலை. அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு பவர் சப்ளை செகண்டரி அவுட்புட்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 65 வோல்ட்டு வருது. ஒன் 10 வோல்ட்டு வர இடத்துல 65 வோல்ட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற வோல்ட்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இண்டிகேட்ரு ஆஃப் ஆகிடும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓகே, ஆஃப் ஆகிட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ 110 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகே, 118 வோல்ட் வருது. ஆனால் ஆக்சிலேட் ஆகலை. எல்ஓடி ஆக்சிலேட் ஆகலை. உங்களுக்கு செகண்டரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்ஓடிலேருந்து 180 வோல்ட் வரும் பாருங்க. சிஆர்டி பேஸுக்கு போகக்கூடிய 180 வோல்ட் வந்து வரல. அப்போ எல்ஓடி ஆக்சிலேட் ஆகலை. ஆனால் எல்ஓடிக்கு வந்து பி ப்ளஸ் வோல்ட்டு போகுது. 118 வோல்ட்டு போகுது. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஹரிஜான்டல் டிரைவர் செக்ஷன் தான் பார்க்கணும். இப்போ இதில் அதுக்கு இன்புட் வோல்ட்டு போகுது, 24 வோல்ட்டு போகுது. ஆனால் அது ட்ரைவ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, ஹரிஜான்டல் டிரைவர் டிரான்சிஸ்டர், அதுக்கு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு கலெக்டர் வோல்ட் வந்து 24 வோல்ட்டு போகணும். ஆனால் போகலை. அங்கே என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு தான் காமிக்குது. 6.4 வோல்ட் காமிக்குது. ஆக்சிலேஷன் ஆகும்போது 24 வோல்ட்டில் உங்களுக்கு பாதி வோல்ட்டாவது வரணும். 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு அந்த ரேஞ்சுக்கு வரணும். ரொம்ப கம்மியாக இருக்குது. 6 வோல்ட்டு தான் வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹரிஜான்டல் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர், அது பக்கத்தில் கூடிய டிரான்சிஸ்டர், டிரைவர் டிரான்சிஸ்டர். டிரைவர் டிரான்சிஸ்டர் நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. C2331 நம்பர். இதை கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். எமிட்டர், பேஸ், கலெக்டர் மூணும் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. அது லீக்கேஜ் ஆகிருக்கு. லீக்கேஜ் என்னென்னா 119 ஓம்ஸ் காமிக்குது பாருங்கள். பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இதாகிட்டு ஷார்ட் ஆகிடுச்சு. பேஸும் எமிட்டரும் ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸு வந்து எடுத்த நிலையில் வந்து அந்த டிரான்சிஸ்டர் அந்த போர்ட்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ வோல்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கலெக்டர் பின் இருந்த இடத்துல 25 வோல்ட் வருது. அதேமாரி பேஸுக்கு வந்து ஹரிஜான்டல் ப்ராசஸர் ஐசிலேருந்து 2.2 வோல்ட்டு வருது. ஹச் அவுட்புட்டு ஃப்ரீக்குவன்சி வோல்ட்டு. இது ஹரிஜான்டல் ஃப்ரீக்குவன்சி வந்து 2.2 வோல்ட் வருது. இப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிரான்சிஸ்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. C2383. அதுவும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு காமிச்சிருக்கேன்.
இது ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்டர், சென்டர் பின் வந்து கலெக்டர், லாஸ்ட்டு பின் வந்து பேஸ். இப்போ 2331க்கு பதில் 2383 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆக்சிலேட் ஆகுது. வோல்ட் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். $118 வோல்ட்டு, 118 வோல்ட் வருது. இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் கலெக்டர் பின்னில் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட் வருது. இன்புட் 25 வோல்ட் போகுது. 13 வோல்ட் வருது டிரான்சிஸ்டர் கலெக்டர் பின்னுக்கு. ஆக்சிலேட் ஆகும்போது 13 வோல்ட்டு அந்த ரேஞ்சுக்கு வரும். உங்களுக்கு எல்ஓடி வோல்ட்டும் வருது அவுட்புட்டு. சிஆர்டி பேஸுக்கு போகிற வோல்ட்டும் வருது 180 வோல்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. ஹரிஜாண்டல் டிரைவர் டிரான்சிஸ்டர் அதுதான் ஃபால்ட் ஆகிருக்கு. அதை மாற்றணுன்னு உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகிருக்கு, படம் தெரியுது. ஓகே, நன்றி, வணக்கம்.